ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு சூறா இது. அப்போது இந்த சூறாவை ஆரம்பிப்போம். அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறை நம்பிக்கை கொண்டவர்களை, யா அய்யுஹல் லஸீனா ஆமனு, உங்கள் ஒப்பந்தங்களை முழுமையாக நிறைவேற்றுங்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுடைய ஒப்பந்தங்களை முழுமையாக நிறைவேற்றுங்கள். இப்போ இந்த ஒப்பந்தம்க்கு அல்லாஹ் குர்ஆனில் அந்த இடத்துல அரபியில் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறான்னா, உக்கூத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறான். உக்கூத் அப்படிங்கிறது எல்லா விதமான ஒப்பந்தங்களையும் குறிக்கும். புரியுதா? இந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம்ட்டு இல்லை, எல்லா ஒப்பந்தங்களும் அதில் இன்க்ளூடு. சரி, ஒப்பந்தம்னா என்ன? ஆக்சுவலாக ஒப்பந்தம்னா என்ன? மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது பார்த்தியா, எல்லாமே ஒப்பந்தத்தில் தான் ஓடிட்டு. புரியுதா? எல்லாமே ஒப்பந்தத்தில் தான் ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அவனுடைய வாழ்க்கை தொடங்குறது என்ன? கல்யாணம். கல்யாணத்துங்கிறது என்ன? ஒப்பந்தம். நான் உனக்கு நேர்மையாக இருப்பேன், நீ எனக்கு நேர்மையாக இரு. நான் உன்னை தூக்கி எறிய மாட்டேன், நீ என்ன தூக்கி எறியாத. நான் உன்னை நம்பி வீட்டை விட்டுட்டு போகிறேன், உனக்காக நான் சம்பாரிச்சிட்டு வரேன். அவன் சம்பாரிச்சிட்டு வரலன்னா ஒப்பந்தம் மீறிட்டான். நீங்கள் வீட்டை வந்து சரியாக கவனிக்கலன்னா நீங்கள் மீறிட்டீங்க. புரியுதா? இப்போ இங்கே இது ஒரு ஒப்பந்தம். கல்யாணங்கிறது ஒரு ஒப்பந்தம். ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறோம், நாள் பூரா வேலை செய்கிறோம். சாயந்தரம் ஆச்சுன்னா ஒரு சம்பளம் தருவோங்கிற அந்த அக்ரிமெண்ட்டை நம்பி தான் நம்ம வேலை செய்கிறோம். இவன் என்ன பண்ணுறான்? நாள் பூரா நீங்கள் போயிட்டு வாங்க முதலாளி, நான் முடிச்சு வைக்கிறேன் வேலைங்கிறான். இவனை நம்பி தான் ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டு முடிச்சிருவாங்கிறார். இது எல்லாமே நம்பிக்கையில் தான் ஓடிட்டுருக்கு. தெரியுதா? அக்ரிமெண்ட்டு தான். புரியுதா? அதே மாதிரி ஒரு கடைக்கு போகிற பொருள் வாங்குற, இது 100 ரூபா நோட்டு, நல்ல நோட்டுன்னு நீ கொடுக்குற. அவனு என்னங்கிறான்? இந்த 100 ரூபா தகுதியான பொருளுங்க இது அப்படின்னு அவன் கொடுக்குறான். இந்த மாவு வந்து ஒரிஜினல் மாவுங்க, இது பண்ணுங்க, இது வந்து எண்ணெய் வந்து கரெக்டான எண்ணெய்ங்க, இதில் கரெக்டான ஆரோக்கியமான பொருள் தான் வச்சுருக்கு. எல்லாமே ஒப்பந்தம் தான் அது. புரியுதா? நம்ம காசு கொடுக்குறோன்னு சொல்லி தராமல் இருந்தாலும் தப்பு, அவன் பொருளை குறைச்சி கொடுத்தாலும் தப்பு. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? நீ போடுற ரூல்ஸு நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோம். நீ வந்து கரண்ட் பில் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு பண்ணியா வந்து நம்ம பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டோம். கரண்ட் பில் இப்போ யூஸ் பண்ணிட்டோம், கட்ட முடியாதுன்னு என்ன பண்ணும்? இது ஒப்பந்தத்தை மாற்றுறது. புரியுதா? அவன் எக்ஸ்ட்ரா கேட்டால் நம்மளும் கத்துறோம்ல, என்ன திடீர்னு எக்ஸ்ட்ரா கேட்குற. அவன் என்னங்கிறான்? நான் ஸ்டெப் வச்சுருக்கேன், நான் நினச்சா மாற்றலாம், அதிகாரம் இருக்குங்கிறான். நம்ம அந்த அதிகாரத்தை ஒத்துக்கிட்டு தான் அந்த இபி வந்து கனெக்ஷன் வாங்குகிறோம் இல்லையா? வாங்கும்போது ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்கள்ல, அதில் எல்லாமே இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து இப்போதைக்கு ரேட்டு தான், இனி நாங்கள் எப்போ வேணாலும் ரேட்டு ஏற்றுவோம், வேணும்னா எங்கள் கரண்ட்டை வாங்கு, இல்லைன்னா நீ மெழுகுவர்த்தியில் வாங்குக்கோ, நாங்கள் ஒன்றும் உனக்கு கரண்ட்டு வான்னு கூப்பிடல. அவனா வந்து கரண்ட் வாங்கிக்கோன்னு கட்டினா நம்ம தான் போனோம், கையெழுத்தெல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் அந்த கையெழுத்துங்கிறது எல்லாம் ஒப்பந்தம் தான். புரியுதா? அதே மாதிரி ஆட்சி நேர்மையாக நடத்தும்னு அவன் சொல்கிறான்ல, அதுவும் ஒப்பந்தம் தானே. தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஒப்பந்தம் தானே. நாங்கள் வந்தால் 1000 ரூபா தருவோம், நாங்கள் வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்வோம், இதெல்லாம் என்னது? ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை அவன் மோசடி பண்ணுறாங்க. புரியுதா? இது டோட்டலாக இந்த ஒப்பந்தம்னு எடுத்தோம்னா நீ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே ஒப்பந்தம். நான் தண்ணி கேட்குறேன், நீ கொண்டு வரேன்ட்டு போயிட்ட, இது என்னது? ஒப்பந்தம். உனக்கு எனக்குமான ஒப்பந்தம். நீ தண்ணி கொண்டாடலன்னா நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சாதாரண விஷயம் கிடையாது ஒப்பந்தம் அப்படிங்கிறது. அப்போ மனுஷனுடைய அந்த ஸ்டார்டிங், அந்த பேசிக்கு ஒருத்தன் வந்து சொன்ன வாக்கு காப்பாற்றலை அப்படின்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும்னு பார்த்துக்கு. ஆளுக்கு இப்படி உலகமே ஃபசாதில் நிரம்பிடும், சொன்ன வார்த்தையை ஒருத்தன் காப்பாற்றலன்னு. இப்போ இந்த அரசாங்கம் வந்து நமக்கு என்ன சொல்லுது? நாங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வலிமையான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம், உங்கள் மேலே யாரும் அட்டாக் பண்ண முடியாது, அப்படி அட்டாக் பண்ணிட்டா எங்கிட்ட புகார் கொடுங்க, நாங்கள் அவனுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி தருவோம். இது ஒரு ஒப்பந்தம். அதனால தான் சட்டம் ஒழுங்கு ஏதோ ஒரு நடந்துருச்சுன்னா, ஒரு கற்பழிப்பு நடந்துருச்சு, ஏதோ ஒரு வீட்டில் கொள்ளையடிக்கப்படுது, அல்லது ரவுடிகள் வந்து அட்டகாசம் பண்ணுறாங்க, அப்போ அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் மீறிட்டாங்க. மக்களுக்கு ரொம்ப கோவம் எப்போ வரும்னா, விலைவாசியாக இருந்தாலும் அவ்வளோ கோவம் வராது, இவ்வளோ பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த ஒப்பந்தங்கள் மீறும்போது ரொம்ப கோபம் வரும்.